ஹாய் ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ண போகிறோம். அது சானுவோட சேர்ந்து. நான் ஹேர் கட் பண்ண மாட்டேன். நான் பண்ணுவேன், நீ ஏன் பண்ண மாட்டேன்? ஏன்னா நான் பிரின்சஸ் மாதிரி ஆக போறேன். நானும் பிரின்சஸ் மாதிரி ஆகணும். ஆனா ஹேர் கட் பண்ணா போயிருமே. ஹேர் கட் பண்ணாலும் சரி நீ பிரின்ஸ் தான் ஆகவே போற. ஐயோ இப்படிலாம் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறேன். ஏன்னா லீவ்ல எங்கேயுமே கூப்பிட்டு போகல, இன்னைக்கு வெளில கூப்பிட்டு போறேன்ல, அதுக்கு தான் இந்த சோப்பு டப்பா, வேற ஒன்றும் இல்லை. அப்படிதானே? அப்படியா கைஸ், இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் கட் பண்ண போகிறோம். ஹேர் ரொம்ப ஃபிஸியாக இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. யூஸ்வலாக இந்த அளவுக்கு வச்சிருப்பேன், கொஞ்சம் லைட்டாக தான் ஹேர் கட் பண்ண போகிறோம். சானும் மண்டே கழுவி ஹேர் கட் பண்ண சொன்னேன், பட் மேடம் பண்ண மாட்டேன்ட்டா. உங்கள் ஷா வந்துட்டு இருக்கான் கூப்பிட்டு போகிறதுக்கு. ஸோ நான் சானு ஷா 3 பேரும் தான். ஆமாம், 3 பேரும் சேர்ந்து தான் போகிறோம். சானுக்கு வேணுங்கிற திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. என்னன்னா 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இதை மட்டும் தாங்க பேக் பண்ணுவேன். நானும் பார்த்துட்டு 5 வயசு ஆச்சு, இன்னும் என்னை வந்து விடலை. ட்ரை ஃப்ரூட்ஸு, கிரேப்பு, லஞ்சா கிரேப்பு, இது வந்து ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு. ஏன்னா தண்ணி எங்கா ஸ்ப்ளிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா ட்ரெஸ்ஸை மாற்றுன்னு பாடாப்படுத்தி எடுத்துருவா. அதனால் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு. ஸோ இது எல்லாமே அவளோட கிட்டி பேக்கில் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஏ மெயினாக இந்த விலாக் வந்து அவுட்டிங் ஃபார் சானு. ஆனால் நமக்கு இட்ஸ் நாட் அன் அவுட்டிங், எனக்கு ஹேர் கட் போட போகிற விலாக். ஸோ இட்ஸ் கோனா பி அ ஹேர் கட் விலாக். அப்படி தானே சானு? மாமா வந்த உடனே என்னை கழட்டி விட்டுட்டு தானே நீ இருடி பேசிக்கிறவனே நான். பேசிக்கோ. என்னது? அப்படியா? இரு, உன்னை வச்சு செய்கிறேன் வா, அவனையும் வச்சு செய்கிறேன் வா. வேறு ஒரு இடத்துக்கு போகணுன்னா நேரங்காலமாக வரணும். வர சொன்னது 11 மணிக்கு, வந்து நிற்கிறது 12:30 மணிக்கு வந்து நிற்கிறான். இவன் என்ன பண்ணுற சொல்லு? 12 மணிக்கு வந்து நின்னா என்ன பண்ணுறது சொல்லு இவனெல்லாம்? ஏய் சானுமா, பத்திரமா பார்த்துப்பியா நான் ஹேர் கட் பண்ண போகும்போது? நீ போயிட்டு வாடா. எதுக்கு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கா? சரி வா தங்கம்மா, நம்ம வெளியே போகலாம். ஓகேவா பட்டோ? நீங்கள் போயிட்டு வாங்க, ஜாலியாக போயிட்டு வாங்க. நான் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன். ஓகே? டே அது இது சாப்பிட வாங்கி கொடுத்தனா மண்டை பாரு, என்ன பண்ணணும்னு தெரியாது. என்ன ட்ரை பண்ணுற? பின்னாடி ஃபங்க் வளர்ந்துட்டு இருக்குல்ல, பிடிச்ச சிசரில் கட் பண்ணி விட்டுருவேன். அட்டோ எதுனாலும் சாப்பிட என்னடியா? எனக்கு புரியலையே. உனக்கு அப்படியே கிளிகிளின்னு இருக்குமே, பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குமே. சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு அனுப்பி விட்டுறேன் உங்க 2 பேர்த்தையும். வாங்க கொஞ்சம் கழிக்கிறேன். Baila conmigo bajo la luna, el ritmo calienta, siente la fortuna, de sol y fuego, pasión en la arena, tu movimiento es pura candela, fuego, fuego en el corazón, fuego, mueve, mueve sin condición, la noche llama, siente la explosión. Fuego, nuestra canción. Sun-kissed bodies dancing in the glow. Heat of the summer, letting it go. From the play, vibes like seashells in the sand. Radio hums a tune I can't name. Crooked smiles, crashing waves, no அவங்க போட்ட ஷாம்பு. என்னடி சூடும் கம்னு வா பட்டு.
இது எப்படி இருந்த ஊர் தெரியுமா? நான் உன்ன மாதிரி இருக்கும்போது எப்படி இருந்த ஊர் தெரியுமா இது? ஒரு சட்ட சிக்கலாகி போச்சுங்க. நான் மைக் கனெக்ட் பண்ணி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். காலையிலேருந்து நல்லா தான் எடுத்துகிட்டு இருந்தேன். கரெக்டாக ஹேர் கட் பண்ணிலாம் முடிச்சுட்டு ஷார்ட்டை வந்து என்னோடய எக்ஸ்ப்ரெஷன்லாம் காமிச்சிட்டு கார் ஏறும்போது பார்த்திங்கன்னா மைக்கே நான் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணல, தற்குறி மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன் போல். அதனால் எடுக்க முடில. நான் நல்லா தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம், ஷாவும் நல்லா தான் பேசிட்டு வந்தேன், ஜாலியாக பேசிட்டு வந்தோம். அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகலை, மன்னிச்சுக்கோங்க. என்னென்ன பேசிட்டு வந்தேன் அப்படின்றத நானே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். என்னென்னா ஷார்ட்டை வந்து கேட்டடே என்னோடய ஹேர் கட் எப்படா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன்னா 3 இயர்ஸ் பிஃபோர் அவன் தாங்க ஹேர் கட் கூட்டிகிட்டு போனான். உடனே சாணும்ல, மாமா என்னோடய ஹேர் எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டான். ஒன்றுது எப்பயும் போல் க்யூட்ரா பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ தான் நான் சாணுகிட்ட சொன்னேன், நான் எவ்ரி 1 இயர் ஒன்ஸ் அது வந்து ஹேர் கட் பண்ணிடுவேன் பட்டு, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குட்டியாவது கட் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன் நீ வரதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போல்லாம் என்னால் சுத்தமாக ஹேர் வாஷே சரியாக பண்ண முடியல. ஏன் உன்னை வச்சுட்டு ஹேர் கோம்பு கூட உருப்படியாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். உடனே ஷா வந்து சப்போர்ட்டுக்கு வந்தான். ஏன் என் பிள்ளை இருக்கனால உனக்கு என்ன பிரச்சனை, அப்படி நீ பாட்டுக்கும் வேலையை பாரு அப்படின்ட்டு இருந்தான். உடனே சாணும் இல்லை இதெல்லாம் பேசுறதுலாம் கேட்டு கோச் போய் படுத்து, ஓ நான் இருக்கனால தான் உனக்கு பிரச்சனையா, போ நான் எங்கள் டேடிட்டே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச் போய் படுத்துட்டான். இதான் சாக்குன்னு என் தம்பி என்னை வச்சு செஞ்சுட்டான். ஒரு வழியாக சாணும் சமாதானப்படுத்திட்டு நானும் அவனும் பேசிட்டே இருக்கோம். அதான் சைட் கேப்பில் பார்த்தீங்கன்னா சாணம் வந்து மட்டையாயிடுச்சு. அதுக்கு தான் காரணம் ஏறினா தூங்கிருமாச்சு, வேறு வழி என்ன பண்ணுறது, தூங்க விட்டுட்டோம் நாங்களும் சரின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலராக ஹேர் கட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க, ஒரே ஒரு இடம் தான். கிட்டத்தட்ட 9 வருஷமாக நான் வந்து அங்கே தான் ஹேர் கட் பண்ணிகிட்ருக்கேன். காந்திபுரத்தில் இருக்கேன், அன்னபூர்ணா காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. கட் அண்ட் கலர்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா பண்ணி தருவாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆனவங்கன்னு வச்சுக்கோங்களேன். வருஷத்தில் ஒரு வாட்டி தான் போவேன், பட் நான் போனாவே கண்டுபிடிச்சிருவாங்க. ஹேர் கட் மட்டும் இல்லைங்க, த்ரெட்டிங்கும் அவங்கக்கிட்ட தான் நான் பண்ணுவேன். ப்ராப்பரான லேயரில் எனக்கு எடுத்து விடுவாங்க, வலிக்காமல் எடுத்துடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க எடுத்து விடுறது எல்லாமே. சாணும் வந்து இந்த வாட்டி ரொம்ப நல்லாவே டேக் கேர் பண்ணிட்டாங்க. நடுவில் உச்சாவர வருதுன்ட்டாங்க ஹேர் கட் பண்ணுறதுக்கு. அதுவும் என்ன கட் லேயர் கட் பண்ணிருக்கும் போது எந்திரிக்கவும் முடியாதனால அவங்க தான் டேக் கேர் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களோட சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சட்டிலாக இருக்குங்க. இது ப்ரொமோஷன் இல்லை, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்கக்கிட்ட வேறு எங்கேயாவது போனால் அது மாதிரி கிடைக்குமான்னு எனக்கு தெரில, பிகாஸ் நான் ஒரே இடத்துல போயிட்டுருக்கனால நான் சொல்கிறேன். இந்த ஹேர் கட் முழுக்க சம்மர்னால தாங்க. அதுவும் சம்மருக்கு பயங்கரமாக ஸ்வெட்டானதும் இல்லாமல் இச்சிங் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரே ரீசன்னால தான். என்னோடய ஹேர் கட்டும் த்ரெட்டிங் லைனும் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறீங்களா ப்ளீஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.